ஜிஎஸ்டி மசோதா என்றால் என்ன? அந்த மசோதாவின் முக்கிய அம்சங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தையில் விற்க முற்படும் போது அதன் மீது கலால் வரி, சேவை வரி விதிக்கப்படுகிறது. இதேபோல அந்த பொருட்களை வர்த்தகத்திற்காக பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்லும் போது நுழைவு வரி, மதிப்பு கூட்டு வரி என பல்வேறு வரிகள் விதிக்கப்படுகின்றன. இந்த வரி விதிப்பு வீதம் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. இந்நிலையில் பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அவற்றின் மீது சுங்க வரி விதிக்கப்படுகிறது. இதேபோல் ஒவ்வொரு மாநிலமும் உற்பத்தி மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது வரி மேல் வரி விதிப்பதால் வரி கட்டமைப்பு சீர்குலைக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இத்தகைய வரி விதிப்புகள் பொதுமக்களின் மீதான வரிச்சுமையையும் அதிகரித்துள்ளதாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மேலும் இவற்றால் பொருளாதார ரீதியான பாதக விளைவுகள் ஏற்படுவதாகவும் சந்தை வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக மத்திய மாநில அரசுகள் விதிக்கும் பலவிதமான மறைமுக வரிகளை ஒன்றிணைத்து சீர்படுத்தி ஒரே வரியாக செயல்முறைப்படுத்தும் நடவடிக்கையே ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறை என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்த மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களின் நன்மைகள் பாதிக்கப்படாத கருத்தொத்த நிலையை மத்திய அரசு எட்ட வேண்டும் என்பதும் ஒரு தரப்பினரின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை.